இப்போ எதுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண மெசேஜ் நீ டெலிட் பண்ணா? இப்போ அது என்ன மெசேஜ் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ பார்க்கக்கூடாதானே டெலிட் பண்ண. இரு உன்னை பிளாக்கே பண்றேன். என்னடா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு வருதா? இரு இந்த மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். டேய் அவதான் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டல, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்டா. இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போனோம்னா மோர் செட்டிங்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதுல போயிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் உனக்கு மெசேஜ் பண்ணி டெலிட் பண்றேன். என்னன்னு சொல்லி மெசேஜ் வருது? திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு வருது. இந்த மெசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த நான் சொன்ன அந்த ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள போனோம்னா எந்த மெசேஜ் அவங்க டெலிட் பண்ணிருந்தாங்கிறது இதுல வந்துடும். என்ன அனுப்பிச்சிருக்கான்? உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? சும்மாடா. சரி விடு, இப்ப அடுத்த ட்ரிக்ஸை கேளு. அதாவது இப்ப உள்ள போயிட்டு அவங்களோட கான்டாக்ட் உள்ள போயிட்டு இந்த சாட் லாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கணும். எங்க உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துட்டியா, அவ்வளோதான் லாக் ஆகிக்கும். அதாவது அவங்களோட பேரு இந்த வாட்ஸ்அப் லிஸ்ட் இருக்கு பத்தியா, இதுலயே வராது, யாருமே படிக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. பாரு. ஆமாடா வரவே இல்ல. இப்போ நீ மறுபடியும் அவனோட எப்படி சேட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி மேலே போனோம்னா லாக்டு சேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதில் கொடுத்துட்டு நீ மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுவேன், அவ்வளோதான். உள்ளே போனால் லாக்டு சேட்டுக்குள்ள அவங்க பேர் இருக்கும், அவங்களோட போய் நீ மெசேஜ் பண்ணிக்கலாம். யாருமே அவங்க சேட்டை படிக்கவே முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி அர்ச்சிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் அது உள்ளுக்குள்ள போய் யாராலும் அந்த சேட்டை படிச்சுக்கலாம். ஆனால் இப்போ புதுசாக அப்டேட் ஆகி லாக்டு சேட் அப்படின்னு வந்தனால யாருமே அந்த சேட்டை படிக்கவே முடியாது. அவங்க பேர் ஒன்று இருக்குன்னே தெரியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதுக்கப்புறம் நான் யார் சேட்டை லாக் பண்றது? சரி விடு, என்னைக்கா ஒரு நாள் உனக்கு சேட் லாக் ஆப்ஷன்றது யூஸ் ஆகும். இப்போ அடுத்த ட்ரிக்ஸை கேள்றா. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம், மாற்றி பண்ணிட்டோம், அப்போ என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்னு வருமா? அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க இவன் எதுக்கு டெலிட் பண்ணா, இது என்ன மெசேஜா இருக்குன்னு ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. இந்த இப்போ நீ இருந்தியே, அது ஆகாம இருக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு மெசேஜ் பண்ணிருப்போம்ல, அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னு வச்சுக்க, நம்ம அனுப்புன மெசேஜ் எடிட் பண்ணிக்கலாம். மெசேஜ் அப்படியே மாறிடும். ஆனா அந்த மெசேஜ் அனுப்புனா 15 நிமிஷத்துக்குள்ள தான் எடிட் பண்ணோம், 15 நிமிஷத்துக்கு மேல எடிட் பண்ணவே முடியாது. டேய் இதெல்லாம் நான் லவ் பண்ற காலத்துல இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நான் மெசேஜ் எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். இனி நான் யார் மெசேஜ் எடிட் பண்றது? தம்பி, எடிட் பண்ண மெசேஜ் கீழே எடிட்ன்னு காமிக்கும், எடிட் பண்ண மெசேஜ் தான் கண்டுபிடிச்சிடலாம். சரி அடுத்த ட்ரிக்ஸை கேளு. வாட்ஸ்அப்புக்குள்ள இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதுல போயிட்டு போட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆட்டோ டேட்டா சேவர் பெஸ்ட் குவாலிட்டின்ற ஆப்ஷன் இருக்குமா, அதுல பெஸ்ட் குவாலிட்டியை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு வச்சுக்க, இனி நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புற போட்டோ எல்லாமே கிளாரிட்டி உடையாம அந்த போட்டோ எந்த கிளாரிட்டில இருக்கோ அதே கிளாரிட்டில சென்ட் ஆகும். இனி நான் கிளாரிட்டியான போட்டோவை யாருக்கு அனுப்புறேன்? எனக்கு யார் அனுப்புறா? ரொம்ப ஃபீல் பண்றானே. சரி எப்படியும் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் போடுவேன், அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன்டா. இப்போ ஜென்ரலாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட போகிறோம்னா அந்த ஸ்டேட்டஸ் யார் யாருக்கெல்லாம் காமிக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்போம். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸ்லாம் காமிக்கும், இல்லை எல்லாத்துக்கும் காமிக்கணும்னா மைக் கான்டென்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்போம். இதுவே குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ நீ ஸ்டேட்டஸ் போட போகிற, அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோ வீடியோ ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் காமிக்கணும், இல்லை குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கணும்னா ஸ்டேட்டஸ் போடுறப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குடா. இப்போ ஸ்டேட்டஸ் போடுறப்ப இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தியா, இப்போ ஸ்டேட்டஸ் போட போகிற அப்படின்னா ஒரு வீடியோ நீ கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, ஒன்லி ஷேர் வித் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் யார் யாருக்கு கொண்டு காமிச்சா போதுன்ற நம்ம கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும், வேற யாருக்குமே காமிக்காது. அதாவது இப்போ நீ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் போட போறீல, இது வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும், அதான் பிளாக் பண்ணிட்டாலும் சரி விடு, ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா அந்த 4 பேர்த்த மட்டும் நீ கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் தெரியாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான ஸ்டேட்டஸ் சூப்பரா ஒன்று வந்திருக்கா. இப்போ நம்ம வந்து போட்டோ போடுவோம், வீடியோலாம் ஸ்டேட்டஸ் போடுவோம்ல, அதுக்கு பதிலா அதாவது போட்டோ போட்டுக்கலாம், வீடியோ போட்டுக்கலாம். அதே போல இப்போ அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆடியோ ஸ்டேட்டஸும் நம்ம போட்டுக்கலாம், அதாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம். கூட ஆடியோ ஸ்டேட்டஸ் போடலாமா? அப்ப ஆளுக்கு டெடிகேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் பாரு. அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சு ஒட்ட வைக்கல, அவள் வருவாளா. அவ கல்யாணமாகி மறு வீட்டுக்கு போயிட்டு இருக்காடா. சரி விடுடா. இப்போ கடைசியாக முக்கியமாக ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ வாட்ஸ்அப்லேருந்து அடிக்கடி வந்து ஸ்பேம் கால் வரும், தெரியாத நம்பர்லேருந்து கால் வரும், அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, நம்ம ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருப்போம், அந்த நேரம் ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ப்ரைவசி அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போனோம்னா கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, இப்போ அவன் ஃபோனில் வந்து நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பேன், அந்த நம்பரை தவிர வேற யார்ட்டாந்து கால் வருது அப்படின்னா வாட்ஸ்அப் கால் வந்துச்சுன்னா ரிங்கே அடிக்காது. ஆனால் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்துக்கலாம் யார் கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஃபோனை குறா.
நீ சொன்ன வாட்ஸ்அப் ட்ரிக்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என் லவ்வையாச்சும் டெவலப் பண்ணியிருப்பேன். இனிமே எங்க? சரி விடு, வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். நான் அந்த மாதிரி பிரதேசன் எழுதிட்டு இருப்பாப்ல, அவரையும் கூட்டிட்டு போவோம். ஆமாடா, வாழ்க்கையில வெஜ்ஜா நான்வெஜ்ஜா?